என்ன ஆட்டம் ஆடினாய்? சரியாகத்தான் கூறியிருக்கிறார்கள். விதைத்தது எதுவோ அதுதானே முளைக்கும். உன் தந்தை கேசரியிடமும் இதே வேகம்தான். அதுதான் அவன் மரணத்திற்கும் காரணமானது. உன்னிடமும் நான் அதே வேகத்தை தான் பார்க்கிறேன். வேகம் விவேகத்தை அழித்துவிடும். எதிரிகளின் இருப்பிடத்தில் காலடி வைப்பதற்கு முன் யோசிக்க வேண்டும். நீ யோசிக்கவில்லையே. நான் மாயம் தெரிந்தவன். நான் உன் காலில் விழுந்ததும் உனக்கு பயந்து காலில் விழுந்ததாக எண்ணிவிட்டாய். நான் ஒருவனின் பாதம் பற்றினால் 1000 காரணம் இருக்கும். எனக்கு இந்த மாயையை வழங்கியதே மன்னன் ஐல் ராவணன் என்பதை தெரிந்து கொள். இங்கு என்ன நடக்கிறது? நான் நம்ப முடியவில்லை. உன்னுடைய மாயை என்னவோ என்னை தாக்கியது உண்மைதான். ஆனால் அந்த மாயையால் என்னை எதுவும் செய்ய முடியவில்லையே. ஏன் தெரியுமா? என்னுடைய மனது என் இறைவன் வாழ்கிறார். என்னுடைய ராமன் வாழ்கிறார். ராமன் வாழும் இடம் அது. நான் வந்து கொண்டிருக்கிறேன் தந்தையே. என்ன நடந்தது? உங்களைத்தான் கேட்கிறேன். தைரியத்தோடு இருங்கள். காப்பாற்றி விடுவான். சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறான். தாமதிக்க வேண்டாம். இவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கை செய்ய வேண்டும். தந்தையே, உங்கள் மகன் மாருதி கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவான். சூரியன் மறைவதற்குள் உங்களை காப்பாற்ற வருவான். நீதான் மாருதியா? பாதாள உலகத்திற்குள் நுழைந்த வானரன் நீதானா? தாங்களே நன்கு அறிவீர்கள். கேசரி கண் திறந்து விடுவான் என்ற நம்பிக்கை சிறிதளவு இருந்தாலும் கூட புலியன் காத்திருக்க தயங்க மாட்டான். மாருதி, வந்து விட்டாய். தந்தையை காப்பாற்றுங்கள். உடலை பாறை மீது படுக்க வையுங்கள். பெருமானே, தந்தையே, வணங்குகிறேன் முனிவரே. மகனே, என்னவரே? மாருதி செய்த இந்த செயல் அதிசயமானது, பாராட்டுதலுக்குரியது. பிள்ளையாக தந்தைக்கு அவன் செய்யும் கடமையை செய்திருக்கிறான். நீங்கள் இருவருமே இவனை மகனாக பெற்றதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அஞ்சனையின் மகன் மாருதி, அஞ்சனையின் மகன் மாருதி, அஞ்சனையின் மகன் மாருதி, நம் கிட்கிந்தையின் தலைவன் கேசரி. முனிவரே, தந்தைக்கு என்னை முதுகில் அமர வைத்துக் கொள்வதென்றால் மிகவும் பிடிக்கும். இனி நான் எப்படி என் தந்தையின் முதுகின் மீது ஏறி பயணிப்பேன்? ஆசை கூடிய விரைவில் நிறைவேறும் மகனே. சில நாட்கள் உன் தந்தை ஓய்வெடுக்கட்டும். என்ன சொல்கிறீர்கள்? இனியும் நான் ஓய்வெடுத்துக் கொள்வதா? நான் எப்பொழுதும் போல் ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறேன். இல்லாமல் என்னவரே? தந்தையே, இந்த பிடிவாத குணத்தை தான் விட்டுவிடுங்கள் என்கிறேன். ஓய்வெடுக்க சொன்னால் எடுக்க வேண்டும். நாம் இல்லாத நேரத்தில் கேசரி படுக்கையிலிருந்து எழுந்து சென்று விடுவார். கவனித்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. சொல் மாருதி, தந்தையை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல். மன்னர் அவர்கள் சொன்னது போல் நான் தான் அவரை கவனித்துக் கொள்ள போகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து என் தந்தையை ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ நான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன். நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். அனைவர் மனதிலும் பெரும் தீபத்தை ஏற்றியிருக்கிறான். மகனே, இதை பெற்றுக்கொள். என்றும் உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும். உன்னை பரத்துவாச முனிவர் மட்டுமல்ல, இந்த உலகே நம்புகிறது என்று அறிந்து கொள்வாய். உங்கள் வார்த்தையையும் நம்பிக்கையையும் காப்பாற்ற நான் முயற்சி
முயற்சி செய்வேன் முனிவரே. சனீஸ்வரன் என்னோட மீண்டும் விளையாடுவது போல் எனக்கு தோன்றுகிறதே. வேறு வழியே இல்லை, இவரோடு போராடுவோம். நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டா இந்த சனீஸ்வரனின் லீலைகள் எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கும் என்று. இலங்கையா? மன்னா, அனுமனின் இந்த வீர தீரத்தை பார்த்து வானரங்களின் மீது இருந்த என் நம்பிக்கை அதிகரித்து விட்டது. சம்மதித்தால் தெய்வீக நூலை உங்கள் பாதுகாப்பிலேயே வைக்கிறேன். இது வானர குலம் செய்த பாக்கியம். ஆகட்டும். இங்கு வைத்ததால் தான் நூலை அசுரர்கள் எடுத்து சென்றார்கள். இன்னும் இங்கு வைப்பதால் மறுமுறையும் வரமாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? இப்பொழுது என்ன சொல்ல வருகிறாய்? கிட்கிந்தைக்கு இந்த பொறுப்பை ஏற்கும் தகுதி இல்லையா? அப்படி சொல்லவில்லை, கிட்கிந்தையிலேயே இருக்கட்டும். ஆனால் அசுரர்களின் மாயையை உடைக்கக்கூடிய தகுதி யாரிடம் உள்ளதோ இடத்தில் இதை கொடுப்பதுதான் நல்லது. மகனே, நீ சொல்வது புரிகிறது. கிட்கிந்தையில் வானரர்களை தவிர வேறு எவர் இருக்கின்றனர்? நம்முடைய ஜாம்பவானவர்கள். அதை பாதுகாத்தால் அசுரர்கள் அல்ல வேறு எவராலும் அதை கண்டே பிடிக்க முடியாது. மன்னனையே மதிமயங்க வைக்கும் மதிநுட்பம் நிறைந்தவன் நீ. உன் யோசனைப்படி ஜாம்பவானிடம் ஒப்படைத்து விடலாம். உனக்கு மகிழ்ச்சிதானே? அஞ்சனை, நாம் எங்காவது செல்கிறோமா? நாம் அல்ல, நான் மட்டும் செல்கிறேன். எங்கே? கைதான் இப்பொழுது வந்து விட்டாரே. நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டாய். இது உன் அம்மாவின் முறை. ஆண்முகனாரை வேண்டிக் கொண்டாள். உனக்கும் உன் தந்தைக்கும் எதுவும் ஆகாமல் இருந்தால் சொர்க்கத்திற்கே வந்து விடுவேன் என வாக்கு கொடுத்துள்ளேன். நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது. உங்களை செல்லவும் நான் விடமாட்டேன். நான் உங்களிடத்தில் வேறு எவரையும் வைத்து பார்க்க முடியாதம்மா. ஜனே, நீ என்ன கூறிக்கொண்டிருக்கிறாய்? இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாரிடம் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். உரிய விரைவில் வேள்வி வளர்த்து நான் இங்கிருந்து செல்ல வேண்டும். என் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். தாங்கள் மரண வாயிலில் போராடிய நேரத்தில் நானேதான். நீ தேவலோகம் வருவதாக இருந்தால் கிழக்கு திசையில் இருக்கும் மால்ய மலைக்கு செல். வாக்கு கொடுத்து விட்டேன். அதை நிறைவேற்ற எனக்கு உத்தரவு தாருங்கள். உன்னை இழக்க என்னவரே? அஞ்சனை, நீ பிரிந்து விட்டால் நான் நிச்சயம் நடைபிணமாகி விடுவேன். நானும் நம்முடைய மகனும் அனாதையாக வேண்டுமா? நீ இல்லாத வாழ்க்கையை எங்களால் நினைத்து பார்க்க முடியாது. எங்களை விட்டு சென்று விடாதே அஞ்சனை. ஏதேனும் ஒரு விலை கொடுத்துதானே ஆக வேண்டும். நான் கொடுத்த வாக்கை மீற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மாருதி, மாருதி! மாருதி, என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அம்மாவை போக விடாமல் தடுப்பதற்கு பதில் வழி அனுப்ப வேள்விக்கு உதவுகிறாயா? இது அம்மாவால் அன்பை வெளிக்காட்டாமல் இருக்க முடியும். என்னால் அது முடியாது. அவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவதுதானே ஒரு மகனின் கடமை. நம்பிக்கையோடு இருங்கள் தந்தையே. அம்மா எங்கும் செல்ல மாட்டார்கள். உங்களை இங்கேயே இருக்க சொல்லும் ஆணையையும் நான்முகனே இடுவார். உங்கள் மகன் வெற்றி பெற ஆசை வழங்குங்கள். அம்மா, எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் என் கடமையை சரிவர செய்ய வேண்டும். மாருதி, சென்று வா மாருதி. உடைய கடமையை நிறைவேற்று. மாருதி ஏதேனும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டார். இவனே துயரை துடைக்க கூடியவன். எந்த ஆபத்து இவனை என்ன செய்துவிட போகிறது? எப்பொழுதும் போல் நான் எங்கு சென்றாலும் என்னை பின்தொடர்ந்து வருவார். இதுதான், நீங்கள் நால்வரும் என்னை விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த நகரத்தை சுற்றி பார்ப்பது போல் செல்வேன். வெவ்வேறு திசையில் இருக்கும்